கிருஷ்ணமூர்த்தி ஐயா, நீங்க வாசியோகத்தை வந்து எந்த கோவிலையும் போய் ஃபர்ஸ்ட் செய்யக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த கோவிலையும் போய் வாசியோக பயிற்சியை செய்யக்கூடாது. வாசியோகம் அப்படின்றது நம்ம வீட்டிலேயே ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்திலேயே இன்னைக்கு காலையில 8 மணிக்கு செஞ்சீங்கன்னா மறுநாள் காலையில 8 மணிக்கும் அதே இடத்துல வாசியோக பயிற்சியை செய்யணும். இதுதான் முறை. இது அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். நம்ம வீட்டில தான் செய்யணும். ஏன்னா வாசியோகம் அப்படின்றது உங்களுடைய உயிரை எழுப்பக்கூடிய யோகம். அதுக்கு வாசி மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் சொல்லி தான் நீங்க எழுப்பணும். வாசி அப்படின்றது உங்க உயிர். உங்க உயிர்ல உங்க மூதாதையர் தாத்தாவுடைய காற்றும் கலந்திருக்கும். அப்படி மூதாதையர் தாத்தா தான் நம்மளுடைய குலதெய்வம். அப்போ உயிர் வாசி மந்திரம் வச்சு எழுப்பப்படும் போது உங்க மூதாதையர் தாத்தாவுடைய ஆன்மா எழுப்பப்படும். அப்படி எழுப்பப்படுறது உங்களுடைய வீட்டிலேயே எழுப்பப்படும் போது உங்க குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து நீங்க வாசியோக பயிற்சி பண்றதுல எந்த தடையும் வராம உங்களை காத்து நிற்கும். இதுதான் உண்மையான விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வம் காத்து நிற்கணும்னா நம்ம வீட்டிலேயே வாசியோக பயிற்சி செய்யணும். எந்த கோவில்களையும் போய் வாசியோக பயிற்சி செய்யக்கூடாது. அதே மாதிரி வாசியோக பயிற்சியை கூட்டமாகவும் செய்யக்கூடாது. ஒரு சென்டர்ல போய் கூட்டமாகவும் செய்யக்கூடாது. நம்ம வீட்டில தான் வாசியோக பயிற்சியை செய்யணும்.